ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல். நல்லா தளன்னு ஒரு வெண்பொங்கல் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம பிரியாணி அரிசிலையும் பண்ணலாம், பச்சரிசிலையும் பண்ணலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு எடுத்துக்கோங்க, எந்த கப்பாக இருந்தாலும். அதில் 3/4 அளவு பச்சரிசியும் 1/4 பங்கு வந்து சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு அளந்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து 1 கப் ஆயிடுச்சு. இது வந்து 3 பேர் சாப்பிட்லாம். நான் இப்போ அளக்கிறது வந்து 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை நல்லா அலசிடுங்க. நல்லா அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க ரெண்டும். அப்போதான் உங்களுக்கு பொங்கல் நல்லா மெதுவாக நல்லா இருக்கும். நல்லா கொள்ளைய வேக வச்சு நல்லா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி அதில் சேர்த்துக்கிறணும். சேர்த்துக்கிட்டு நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் வந்து 2 பங்கு தண்ணியும் 1 பங்கு பாலும் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதில் 1 பங்கு ஃபுல்லாக, அந்த கப் ஃபுல்லாக பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணி போட்டு 3 கப்பாக ஆக்கிட்டேன். ஊற்றியாச்சு. கொஞ்சம் உப்பு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கிறணும். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம குக் பண்ணுவோம். நல்லா கரண்டியை நல்லா கிளறி விட்டுக்குங்க. உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இப்போ எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த பால் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கிட்டோன்னா உப்பு கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டுற வேண்டியதுதான். மூடி போட்டு ப்ரெஷர் வந்த பிறகு விசில் வச்சிடணும். நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ப்ரெஷர் வரட்டும். ப்ரெஷர் வந்து 15 மினிட்ஸு கழித்து அடுப்பை சிம்மில் வச்சு 15 மினிட்ஸில் வந்து எடுத்திங்கன்னா நல்லா தளன்னு பொங்கல் வரும். இதை வந்து நல்லா மசிச்சிருங்க. நல்லா மசிச்சிருங்க. சிம்மில் வச்சு 15 மினிட்ஸு. நீங்கள் விசில் வரணும்னு அவசியம் இல்லை. 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். இப்படி ஒரு அழகான பொங்கல் கிடச்சிரும். இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதில் தாளிப்புக்கு வந்து சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, தேவைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சீரகத்தையும் மிளகையும் 1-2 இப்படி நம்ம உடச்சிக்கணும். நான் முந்திரி பருப்பு போடல. முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல், அந்த எண்ணெயில் சேர்த்து வறுபடுறப்போ. இப்போது எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க.
கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் ஊற்றிடக்கூடாது, ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றணும். அதுக்கு ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க உடச்சி. இப்போ கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிக்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா தாளித்த உடனே அதை எடுத்து இதில் போட்டுற வேண்டியதான். கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் இந்த பொங்கல். கருவேப்பிலை போட்டு இந்த வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இதிலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு பொங்கல். அதுக்கு சட்னி, சாம்பார் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி சட்னியாகவும் தண்ணி சாம்பாராகவும் வச்சுக்கோங்க.